இப்போ நம்ம வந்து 2 வெவ்வேறு திக்னஸ் உள்ள பொருளை நம்ம வெல்டு பண்ண போகிறோம். அதாவது இது வந்து பைப்புனாக்கா ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது வந்து 1.6 திக்னஸ், இது 1.6 mm. இது வந்து 8 mm, இது 8 mm திக்னஸ் கில்ட்டு, ஆங்கிள் கில்ட்டு. இது இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வெல்டு பண்ணோன்னாக்கா அது ஒரு முறையாக பண்ணால் தான் வரும். நம்ம எல்லாமே ஒரே திக்னஸ் இருக்கிறத நம்ம எப்படி வெல்டிங் அடிப்போம்னாக்கா இப்படி நேராக வச்சு இழுத்துன்னு வருவோம். இது பேர் வாஷ் அவுட் ரூட். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம்னாக்கா இது ரெண்டுத்தையும் மூவிங் கொடுத்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி இது 2 பக்கம் வியூம் கரெக்டாக கொடுத்து அடிச்சுன்னு வருவோம். இது ஒரு மெத்தடு, 2 ஒரே திக்னஸ் இருந்தாக்கா. இது வந்து வெவ்வேறு திக்னஸ். இது திக்னஸ் கம்மி, இது திக்னஸ் அதிகம். இதுக்கு எப்படி அடிக்கணும்னாக்கா இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே மெல்ட் பண்ணி இப்படி கீழே இறக்கணும், இங்கே பற்ற வச்சு இங்கே இறக்கணும், இங்கேருந்து இப்படி இறக்கணும், இங்கேருந்து இப்படி இறக்கணும், இங்கேருந்து இப்படி இறக்கணும். இங்கேருந்து போகக்கூடாது. இங்கேருந்து போனீங்கன்னாக்கா இது ஓட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஓட்ட ஆயிடுச்சுனாக்கா ரன் அப்படி சரியாக வராது. அதேமாதிரி இங்கே ட்ராப் பண்ணக்கூடாது. இங்கே ட்ராப் பண்ணிங்கனால ஓட்ட ஆகிடும். நம்ம இங்கேருந்து மெல்ட் பண்ணி இதில் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும், இங்கேருந்து மெல்ட் பண்ணி இதில் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். அந்த மாதிரி அடிக்கணும். இப்போ நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்தீங்களா? இதுதான் இதில் வந்து மெயினான விஷயம் வந்து கரண்ட்டை நம்ம கரெக்டாக வைக்கணும். நம்ம பவர் கரெக்ஷன் வந்து கரெக்டாக இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்துட்டு ஒரு இடத்துல ஒரு மாதிரி வரும். நம்ம வந்து சைட்டில் வேலை செய்கிறோன்னாக்கா ஒரு சைட்டில் ஒரு மாதிரி வரும், வீட்டில் ஒரு மாதிரி வரும், ஃபேக்ட்ரிங்கில் ஒரு மாதிரி வரும். நம்ம கரண்ட்டை கரெக்டாக வச்சிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி நான் அதுமாதிரி அடிச்சு காட்டுறேன் பாருங்கள். கரண்ட்டு கரெக்ட் பண்ணுறது எப்படின்னாக்கா அது வந்து ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷன் கிடையாது. ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பவர் நம்மளுக்கு இன்புட் வருதுங்களோ, வீட்டில் எவ்வளோ அவுட்புட் ஆகுதுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷினில் கரண்ட்டை கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் 3 பக்கம் அடிக்கணும். அடிச்சுட்டு சட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும் வெல்டிங்கு. இது ஒரு மெத்தட். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதே வீடியோ பார்த்துக்கிறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ் போட போகிறேன். அதுக்காக மறக்காமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் போடுற உங்களுக்கு மொத்த வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.